கர்ணனில் வந்து அந்த ஊர் மக்களை ஸ்டேஷன்லேருந்து அடித்து தனுஷா தூக்கிட்டு வரும்போது அதை நான் ஷூட் பண்ணும்போது அங்கே போலீஸ் பிடிச்சிட்டு போனது ஏப்ரல் மே சம்மர். அதை நான் ஷூட் பண்ணும்போது திருப்பி ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரதை நான் வந்து நவம்பர் டிசம்பரில் எடுக்கிறேன், சென்னையில் எடுக்கிறேன். மழை கொட்டிகிட்டே இருக்குது. ஓகேவா, ஸ்பாட்டுக்கு போயிட்டா மழை பெஞ்சு ஷூட்டிங் ஒரு நாள் கேன்சல் பண்ணோம். 2வது நாளும் அதே மாதிரி மழை தூத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு சொன்னாங்க, சார் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாமா? இல்லை வேண்டாம், ஷூட் பண்ணிடலாம், ரெயின் எஃபெக்ட் மட்டும் வர சொல்லுங்கன்னு சொல்லி ரெயின் எஃபெக்ட் வச்சு அந்த சீன் ரெயின் எஃபெக்டாக மாறுது. அவர் வாழை வச்சுட்டு பேசுவார்ல, ஆமாம், மக்கள்லாம் பேசுவாங்கல்ல, அவன் வந்து இறங்கும்போது மழை பெய்யும்ல, அது நான் ஸ்கிரிப்ட்லேயோ நான் யோசிச்சதே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு ஒன்று வச்சுருந்தேன், ஒரு வார் நிகழ்வதற்கான, ஒரு வார் தொடங்குவதற்கான, ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கான அப்படின்னு பயங்கரமாக எழுதி வச்சுருந்தேன். அது எப்படி தொடங்கணும், எப்படி எந்த புள்ளிலேருந்து தொடங்கணும் அப்படின்னு பயங்கரமாக எழுதி வச்சுருந்தேன். அப்போ இன்னொன்று வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து நைட்லாம் அந்த பாட்டு விட்றாதீங்க அப்போ பாட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவன் போலீஸ் நாளைக்கு காலை வரப்போ பார்க்கணுன்னே இந்த ஊரில் உள்ள எல்லா நாய்களையும் பிடிச்சி ஊரை சுற்றி வேலி போட்டுருவாங்க. நான் எழுதுனது ஊரை சுற்றி வேலி போட்டுருவாங்க. ஊரை சுற்றி வேலி போட்டுறவுடனே போலீஸ் வருவாங்க, காலைல வருவாங்க அப்படிங்கிறத அதை சொல்கிறதுக்காகவும், அந்த போலீஸ் கூட ஃபஸ்ட்டு வாக் பண்ணுறதுக்காகவும் ஒரு முதல் படிநிலை இந்த போர்க்குழு மாதிரி ஊரில் உள்ள எல்லா நாய்களையும் பிடிச்சி அந்த வேலிக்கு அந்த பக்கம் போட்டுருவாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள 50 நாய் இருக்குன்னா 60 நாய் இருக்குன்னா அந்த நாய் இந்த ஊரை சுற்றி கிடக்கிற வேலியில் அந்த நாய் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து போலீஸ் வரும்போது இந்த 50 நாய்க்கும் அந்த போலீஸுக்கும் ஃபைட் நடக்கும் ஃபஸ்ட்டு. இப்படி ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு என்கிட்ட. இந்த ஊர் மக்களுக்காக அந்த 50 நாயும் அந்த போலீஸ் எடுத்து ஃபைட் பண்ணுறாங்க, கத்துது, கூப்பாடு போடுது. அந்த போலீஸ் இந்த நாய்களை மீறி தான் உள்ளே வரணும் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எழுதியிருந்தேன். ஓகேங்களா, இதுதான் அந்த நாய்கள்லாம் அடித்து விரட்டிட்டு அவங்க உள்ளே என்ட்ரி ஆவாங்க, இவங்க கல்லை கொண்டு எறிவாங்க, சண்டை நடக்கும், வார் நடக்கும்னு வச்சுருந்தேன். இப்போ வந்து அது எடுக்க முடியல. ஏன்னு கேட்டால் அந்த 50 நாய் கொண்டு வரல. அன்றைக்கி நைட்டு ஒரு 4 நாயோ 5 நாயோ தான் வச்சுருந்தானுங்க. அப்போ அந்த சின்ன பசங்களாம் நின்று இருந்தானுங்க. அப்போ சின்ன பசங்க ஓடுவானுங்க முதல்ல. அது வந்து அங்கே தோணுது தான், போலீஸ் உள்ளே வரக்கூடாது தான், கலெக்டர் மட்டும் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு திருப்பி ஓடிடுவானுங்க. அப்போ அந்த பசங்க ஓடி வந்து ஓடி போகிற ஷாட் வந்து பயங்கரமாக இதாச்சு. அது அந்த பாயிண்டில் எனக்கு நான் ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு அப்புறம் எடுத்த ஷாட் அது. எனக்கு என்னோடய விஷயம் என்னென்னா ஒரு 50 நாய் ஒரு பெரிய போலீஸ் படையை, ஒரு 50-100 நாய் வந்து ஒரு போலீஸ் படையை எடுத்து ஒரு வார் பண்ணிச்சுன்னு காட்டணும்னு ஆசை எனக்கு. அந்த வாரை மீறி தான் ஊருக்குள்ளே வந்தாங்க, ஊர் அப்போ அடிச்சுன்னு பெரிய வார் சீக்வன்ஸ் யோசிச்சுருந்தேன். சரி, அது நடக்கலை. அந்த பசங்க ஓடுங்க, அதுவே எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் அதை கிளாப் பண்ணானுங்க. ஆமாம், புதுசாக வரும். நம்ம தேட்டரில் பார்க்கும்போது அந்த பசங்களாம் ஓடி போய் நின்று போலீஸ் ஊருக்குள்ள சொன்னோடனே திருப்பி அந்த பசங்க ஓடி திருப்பி அந்த பையனை கலை கொண்டு எடுத்து எறியும் போது நம்ம நினச்சதை விட ஒன்று ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. Call 9498010101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.